அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? இதுநாள் வரை அஷ்டமத்தில் இருந்து வந்த குரு தற்சமயம் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். குருவின் பார்வை உங்கள் ராசி மீது விழுகிறது. உங்கள் ஜென்ம ராசி 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். இந்த 3 ஸ்தானங்களும் குரு பார்வை பெறுவதால் உங்களுக்கு இனி தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், விரும்பியவர்கள் வீடு வந்து சேரும், அதிர்ஷ்ட பலன் கூடும். சிலர் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். புதிய தொழில் நிமித்தம் வீடு வாங்கக்கூடிய நிலை உண்டாகும். அதனால் ஒரு சுப கடன் பட வாய்ப்பு உண்டு. பணவரவு சரளமாகும். தொழிலில் இருந்த தேக்க நிலைகள் விலகும். வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். சிலர் ஸ்தல யாத்திரை போய் வருவர். தெய்வ தரிசனம் அமையும். நண்பர்களால் உதவி உண்டு. மனைவி வழியிலிருந்து சகாயம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமைகள் சேரும். குழந்தைகள் கல்வி விஷயங்கள் நல்லபடி தீர்வாகும். நல்ல காலேஜ், நல்ல ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய சூழல் உண்டாகும். ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ நாளாக பணம் போட்டு தேங்கி இருந்தால் அந்த ஷேர்கள் நல்ல விலைக்கு போகும். விற்று இப்போ சரியான நேரத்தில் அந்த ஷேர் மார்க்கெட்டை காசை நீங்கள் வெளியில் லாபகரமாக எடுத்துக்கொள்ளலாம். கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் சுமாராக தான் இருக்கும். ஆகஸ்ட் 20 தேதிக்கு அப்புறம் நல்ல சுபிக்ஷ பலன் உண்டு. நல்ல காரிய வெற்றி, சகாயங்கள், பிதிராஜ் சொத்துகள் ஃபைசல் ஆகிறது. நிறைய பேருக்கு சொத்து வரல சார், காசு வரும், டாக்குமெண்ட் கையெழுத்தாகும், புதிய சொத்து இடம் வாங்கக்கூடிய சூழல் உண்டாகும். அதற்கு உண்டான பண தேவைகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். பணம் வரும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். பணத்தை பெரட்டி திருப்பி கொடுத்து விடலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இதனால் வரை உடம்பில் இருந்த அசதி, உடல் உபாதைகள் நீங்கும். நல்ல ஒரு புதிய தெம்பா காணப்படுவீங்க. ஏன்னா குரு பார்க்க கோடி தோஷம் விலகும். குரு பார்வை, சுபர் பார்வை உங்கள் மீது, ராசி மீது விழுகிறது. உடம்புல கேது உட்கார்ந்துருக்காரு. இவ்வளோ நாள் குடைச்சல், சைனஸ் ட்ரபிள், வயிறு உபாதை, அஜீரணம், சில பேருக்கு அப்பண்டிசிஸ், சில பேருக்கு டயபெட்டிஸ், மூத்திர சம்பந்தமான உபாதைகள், அதே நேரத்தில் உங்கள் லிவர் ட்ரபுள், இந்த மாதிரி பல உபாதைகள் இருந்திருக்கும். அஜீர்ணம், இதெல்லாம், இந்த நோய்கள் எல்லாம் உங்களுக்கு பறந்தோடும். நோய்கள் விலகும். தேக ஆரோக்கியம் கூடும். சுபபலன் உண்டாகும். வெற்றிகள் குவியும். பணவரவு சரளமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மனைவி வழி உறவு, நண்பர்களால் சகாயம் உண்டாகும். புதிய நண்பர்கள் வந்து சேருவார்கள். புனித யாத்திரைகள் போய் வருவீர்கள். இதனால் வரை போகாமல் இருந்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு கைகூடும். சார், ரொம்ப வருஷமாக நான் இந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன். ஒன்றும் இல்லை, திருப்பதி போயிருக்க மாட்டாங்க நிறைய பேர். சார், திருப்பதியே போக முடியல சார், நானும் போகணுன்னு நினைக்கிறேன், அதாவது தடை வருதும்மா. அப்போது சரியான ஆட்களோடு சரியான காலத்தில் திட்டமிட்டு திருப்பதி பகவானை போய் வழிபாடு செய்ய வேண்டும். செய்தீர்களானால் உங்களுக்கு நல்ல
வெற்றிகள் குவியும். எல்லாம் வெற்றி. டக்க 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 டக்குன்னு காரியங்கள் ஸ்பீடு, நல்ல ஹை வோல்டேஜ் பவர் மாதிரி எல்லாம் துரிதமாக முடிச்சிடும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு 7 மாதத்தில் எல்லா பலனையும் தந்துடுவார். சூப்பர் பலன். கன்னியா ராசிக்கு சூப்பராக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நல்ல பணவரவு, மன மகிழ்ச்சி, வியாபார முன்னேற்றம், உடல் தேக நிலை, சந்தோஷம், செழிப்பு, குடும்பத்தில் இனிய சூழல், தொலைதூர தொடர்பு செய்திகள் நன்மை கொண்டு வரும். வெளியூர் வியாபாரம், சார் நான் வெளியூரில் கடை போட்டிருக்கேன், இவ்வளோ நாளாக சுமாராக இருந்தது, இப்போ நல்லா பிக்கப் ஆகும். வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் நல்லபடியாக ஏற்படும். அங்கேருந்து நல்ல செய்திகள் வரும். சார் நான் ஃபாரின் வேலைக்கு போட்டிருந்தேன், விசா கிடைக்கும், வேலை ஆர்டர் வரும். சார் எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, சில பேருக்கு வீட்டில் கன்னியாராசிக்காரங்களுக்கு கல்யாணம் கைகூடும். ஆண் பெண் இருபாலருக்குமே கல்யாணத்துக்கு நல்ல உகந்த வேலை. அதே நேரத்தில் வேலை படிச்சிருக்கேன், வேலை கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு உத்தியோகம் நல்லபடி அமையும். அந்த உத்தியோகத்தை ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஒரு வருஷம் போடுற பேஸ் தான் அடுத்த 4 வருஷத்துக்கு உங்களுக்கு கன்னியாராசிக்கு. ஏன்னா அடுத்த 4 வருஷம் பெரிய ரொம்ப சுபிட்சமான அமோகமான பலன்கள்னு சொல்கிறதுக்கு முடியாது. இப்போ ஜென்மத்தில் கேது இருக்கார், குரு பார்வை இருக்குது, மற்ற கிரகங்களையும் நீங்கள் பார்க்கணும். குரு இருந்தாலும் மற்ற கிரகங்களின் சாதகமான நிலைகளும் நமக்கு உதவ வேண்டும். ராகு கேது சர்ப்ப கிரகங்கள். இப்போது மனிதனுக்கு வாழ்க்கை நல்லா ஓடிட்டுருக்கும், திடீர்னு கொலாப்ஸ் ஆகும். அப்போ காரணம் இந்த 2 டிராகன்ஸ். டிராகன்னா பாவிகள். யார்? ராகுவன் கேது. ராகு போகக்காரன், தனக்கு என்ன இஷ்டமோ அனுபவிக்கணும், அதை மட்டும் தான் நினைப்பான். கேது ஞானகாரகன், பக்தி மார்க்கம். அப்போது இந்த மாதிரி கிரகங்களை உத்தேசித்து வரும் பொழுது கன்னியா ராசிக்கு இந்த ஒரு ஆண்டை விட்டு விட்டீர்களானால் அடுத்த 3 ஆண்டு பிரேக்கு தான். எல்லாத்துலேயுமே பிரேக்கு தான். நீங்கள் எழுதி வச்சுக்கங்க, நான் இன்றைக்கி சொன்ன பலனை டைரியில் குறித்து வச்சுக்கங்க. அடுத்த 3 ஆண்டு உங்களுக்கு எல்லாம் பிரேக்கு. சார் குரு 9க்கு வந்துட்டார், எல்லாம் நடக்கும். குரு 9ல் இருக்கார், நாம் முயற்சி செய்யணும் இல்லையா? தீவிர முயற்சிகள், துரிதப்படுத்தணும். சும்மா 10,000 வாட்ஸ் பவர் மாதிரி வேலை செய்யணும். கட 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 கடன்னு 6 மாதத்தில் செய்ய வேண்டிய பணியை நான் 2 மாதத்தில் செஞ்சுட்டேங்கணும். அவனுக்கு தான் இந்த குரு கொட்டி கொடுப்பார். பார்த்துக்கலாம், நாளைக்கு வரும், குரு பயிற்சி ஆயிடுச்சு, ஜோசியர் சொல்லிட்டாரு நமக்கு எல்லாம் நடந்துடும் அப்படின்னு இருந்தீங்கன்னா மெதுவாக தான் நடக்கும். மிக தாமதமாக நடக்கும். அந்த தாமதத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் தான் பொறுப்பு. அப்போது அதை நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு ஆக்கமான காரியங்களை செய்து அதை உங்களுக்கு வெற்றியாக மாற்றிக்கொள்ளணும். அது உங்கள் சாமர்த்தியத்தில் தான் இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்க்குறார். சரி, குரு பார்க்குறான்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு தூங்க முடியுமா? முடியாது. நமக்கு அடுத்த கட்டம் என்ன? தொழில் தொடங்கணும், படிச்சுட்டு உட்காந்துருக்கேன், வேலைக்கு அப்ளிகேஷன் போடணும், கல்யாணம் ஆகலை, மேட்ரிமோனியில் பதியணும். இந்த கல்யாணம் ஆகிறது இன்றைக்கி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அந்த காலங்கள்லாம் கல்யாணங்கிறது என்னென்னா, ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க, அப்படியே தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, டக்குன்னு ஒரு அலையன்ஸ் வரும், ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க. இப்போ அது கிடையாது. இப்போ யாருக்கும் அதுக்கெல்லாம் ஒன்றும் சிந்தனையே இல்லை. கல்யாணத்துக்கு போனோடனே முதல் நாள் சாயங்காலம் ரிசப்ஷன் என்ன மெனு, அடுத்த கல்யாணத்தில் காலையில் என்ன மெனு, இதுதான் கவலை. அப்படியே தன் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலையே, 2 பேர்கிட்ட பேசுவோம், 4 ஜாதகங்களை கொடுப்போம் என்ற முயற்சிகளை நிறைய பேர் எடுப்பதில்லை. நீங்கள் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, உண்மையை தான் நான் சொல்கிறேன். நீங்கள்லாம் வருத்தப்பட்டாலும் கவலை இல்லை, இதுதான் உண்மை நிலை. மேட்ரிமோனியை தேடி ஓடுறோம். அந்த காலத்தில் மேட்ரிமோனி இருந்ததா என்ன? இந்த காலத்தில் நல்ல முன்னேற்றங்கள், குழந்தைகள் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல இதில் இருக்காங்க. அப்போ அதுக்கு தகுந்த அலையன்ஸ் பார்க்கும் பொழுது நமக்கு நோன் சோர்ஸாக இருந்தால் ரொம்ப கேரண்டியாக நம்ம
ஒரு முயற்சிகளை செய்யலாம். நீங்கள் மேட்ரிமோனியில் இப்போ பார்க்குறோம், பெருமைக்காக சொல்லலை, இப்போ மேட்ரிமோனியில் வர ஜாதகங்கள் எல்லாமே சரியில்லை, பெருமைக்காக சொல்லலை. எனக்கு பல ஊரிலிருந்து ஜாதகங்கள் வரும். இப்போ வாரத்துக்கு ஒரு 200-300 ஜாதகம் வரும். இப்போ அதில் எடுத்து பார்த்தால் நிறைய தவறுகள் இருக்குது. அப்போது இந்த மேட்ரிமோனியில் பதிகிறவங்க ஒன்றும் சரியாக பதியறதில்லை, இல்லை நீங்கள் சரியான தகவல்களை அவர்களுக்கு கொடுப்பதில்லை. இதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்கள் குழந்தைகளோட வாழ்க்கை கரெக்டாக ஜாதகம்னா பிறந்த தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம், காலை மாலை இரவு, அந்த வேலையை எழுத வேண்டும், பிறந்த ஊர், இது இருந்தால்தான், டேட்டா இருந்தால்தான் ஜாதகம் சரியாக எடுக்க முடியும். யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த ஜோசியர் வேணால் கேளுங்க, இதுதான் சொல்லுவாங்க. ஊர் இல்லைங்களே அப்படின்னா குத்து மதிப்பாக கூட்டியெல்லாம் போட முடியாது. அப்படி போட்டால் இந்த ஊர் மாறும்பொழுது என்ன பிரச்சனை வரும் என்றால் நவாம்சக நிலை மாறும், நவாம்சக கிரகநிலை மாறும். நவாம்சம் என்பது ஒரு ஜாதகரின் திருமண நிலையை குறிக்கும் கிரகங்கள். அப்போ அது மாறிச்சுன்னா எல்லாமே சொதப்பிடும், எல்லாமே சொதப்பிடும். ஸோ அப்போது இதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் பூரணமாக அதிக அக்கறையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு உங்களுடைய ஸ்ரத்தையும் கவனமும் மிக அவசியம். அதற்காக தான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். அதை நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும். பிள்ளைகளோட படிப்புகள் மேம்படும், நல்ல ரேங்க் கிடைக்கும். சார் பையன் படிச்சுட்டு வேலை இல்லை இருக்கான் அப்படின்னா உத்தியோகம் கிடைக்கும். பையனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உத்தியோகத்துக்கு உண்டான ஆர்டரை உங்கள் குரு பெயர்ச்சி தரும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும், அவர்களின் கல்வி வளம் பெறும், நல்ல ரேங்க் கிடைக்கும். சார் பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த குழந்தைகளால் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, ஒரு புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு உண்டாகும். பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் முடிவுக்கு வரும். சொத்து, வம்பு, வழக்கு, பெண்டிங் இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு இந்த குரு செயல்படுத்தி தந்துடுவார். சார் எனக்கு சொத்து வரணும், அப்பா சொத்து வரணும், க்ளீனாக வந்துடும், கைக்கு என்ன வரணுமோ கொண்டு வந்து தந்துடுவாங்க. அதை நீங்கள் நல்லபடியாக பணமாக்கி அதை நல்ல ஒரு இதில் முதலீடு செய்து எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பை இப்பொழுதே ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். கன்னியாராசிக்காரர்களை கவனம் கொள்ளுங்கள். 9இல் குரு வந்து விட்டதால் கோடீஸ்வரர்கள் அப்படி இப்படின்லாம் நடக்காது. இந்த கன்னியாராசிக்காரர்கள் மிக கவனம். அடுத்த ஆண்டு இதே குரு 10க்கு வருவார். 10ஆம் இடத்தில் குரு வரும்போது இதே குரு சிரமங்களை ஏற்படுத்துவார். மிக கவனம். அப்போ நீங்கள் இந்த 7 மாதம் போடக்கூடிய பேஸ் தான் அடுத்த 4 ஆண்டை நீங்கள் ஓட்ட வேண்டும். அடுத்த 3.5 ஆண்டுகளுக்கு கன்னியாராசிக்கு கோச்சார நிலை கிரகங்கள் சரியில்லை. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. அப்போ சார் இவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு சார் நீங்களே சொல்கிறீங்க. அப்போது இந்த 7 மாதத்தில் 3 ஆண்டுகளுக்கு உண்டான தேவைகளை நீங்கள் நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி, எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பண சேமிப்பை ஸ்திரப்படுத்திக் கொள்ள, நல்ல டெபாசிட்ஸ், நல்ல இடம், நல்ல நிலம். இன்றைக்கி ஒரு இடம் வாங்கினேன், 3 வருஷம் கழிச்சு நல்லா போகும், நான் வாங்கினதுக்கு 3 மடங்கு போகும். குட் இன்வெஸ்ட்மெண்ட். தங்கம் வாங்குகிறோம், குட். ஷேர் மார்க்கெட்டில் போடுறோம், குட். எல்லாமே சூப்பரான வளர்ச்சி தரக்கூடிய முதலீடுகள். இதில் தான் நீங்கள் முதலீடு செய்யணும். இடம் வாங்கலாம், தங்கம் வாங்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடலாம். உங்களுக்கு நல்ல பொருள் லாபங்கள் இந்த துறைகளில் நிச்சயம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வேண்டாம். ஏனென்றால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய பேர் கூட சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பார்ட்னர்ஷிப் இது நல்லாயிருக்கும் அப்படின்னா. வராது. பார்ட்னர்ஷிப் இப்போ போட்டிங்கன்னா 1.5 வருஷத்தில் புட்டுக்கும். நான் சொல்கிறேன், பார்ட்னருடன் பிணக்குகள் வரும், அதனால் கணக்கு குளறுபடிகள் வரும். அதே மாதிரி அரசாங்க சம்பந்தமான பேப்பர் உள்ளவர்கள் பேப்பர்கள்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபைன் இம்போஸ்மெண்ட்,
கவர்மெண்ட்லேருந்து பெனால்ட்டி, ஃபைன் இது மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. மிக கவனம். வீண் பணச்செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்காரர்களிடம் மிக அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். உதவியெல்லாம் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப கடிந்து பேசினாலும் அதை மனதில் வைத்துக்கொண்டு உங்களை சில வேலையாட்கள் பழி வாங்குவார்கள். கன்னியாராசிக்காரங்களை ரொம்ப கவனம். அதுக்காக சொல்கிறேன், தொழிலில் இருக்கிறவங்க மிக கவனமாக இருக்கணும். உறவுகளால் உதவி உண்டு. நட்பு வட்டார சகாயம் உண்டு. நல்ல மனமகிழ்ச்சி உண்டு. விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள். நல்ல இனிய குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். இது எல்லாமே சுபிட்சமான பலன்கள். உங்கள் உடலில் இது நாள் வரை இருந்த வியாதிகள் சுவடு தெரியாமல் பறந்து போகும். மருத்துவ செலவுகள் குறையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அசுரபலம் கூடும். சிந்தனை தெளிவாகும். சிறப்பான செயல்களை செய்து வெற்றி காண்பீர்கள். இவ்வளோத்தையும் இந்த குரு தருவார். தர ரெடியாக இருக்கார். அப்போ அந்த குருவை நம்ம ஆராதித்து அதை செயலாக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. செய்வதை உடனே செய். நாளைக்கு இன்னும் எதையும் தள்ளி வைக்காதீங்க. சொல்லியிருக்கேன், 7 மாதம் சுபிட்ச பலன். இந்த ஒரு வருடத்தில் முதல் 3 மாதம் சுமாராக இருக்கும். அதை நீங்கள் நல்ல பேஸ் போடுங்க. காலேஜ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த 3ஆம் மாதம் நீங்கள் இறங்கிடணும் ஃபீல்டில். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 5லேருந்து 7 மாதம் உங்களுக்கு பீக் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அபரிமிதமான பொருள் லாபங்கள், பணவரவுகள், பணச்சேமிப்புகள், வியாபார மேன்மைகள், தொழில் விருத்திகள், நல்ல பணப்புழக்கம், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். ஆவணி 5ஆம் தேதிக்கு மேலே கன்னியா ராசிக்கு சூப்பர் யோகம். ஆவணி 5 ஆகஸ்ட் 20க்கு மேலே கன்னிக்கு சூப்பர் யோகம். நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு பேஸ் ஒர்க்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்து முடிச்சிடணும். பேப்பர்லாம் ரெடி சார். சொத்து வாங்க போகிறேன், இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணிட்டேன், ப்ராப்பர்ட்டி டீடெலாம் வெரிஃபை பண்ணிட்டேன், ஒரு லாயருக்கு 2 லாயர் பார்த்துட்டேன், சட்ட சிக்கல் இல்லை, பிரமாதமாக இருக்குது, இடம் பார்த்துட்டேன், வாஸ்து பார்த்துட்டேன். ஜோதிடர்களை அணுகுங்கள். இடத்த போய் கண்ணை மூடிட்டு வாங்காதீங்க. யாருக்குமே சொல்கிறேன் பொதுவாக. அந்த இடத்தில் என்ன இருக்குது என்பது ஒரு ஜோதிடனுக்கு தான் தெரியும். ஜோதிடன் என்பவன் தெய்வஜன். அவனை கூப்பிட்டு போய் ஒரு சைட் விசிட் பாருங்கள். ஜோசியரை கூப்பிட்டு போங்க, அவரை கூப்பிட்டு போங்க. கூப்பிட்டு போய் ஒரு சைட் விசிட் பார்த்து நீங்கள் இடம் நன்றாக இருக்குன்னு கணித்து கொடுத்தா அதை உடனே செயல்படுத்தி அந்த இடத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். சொந்தமாக்கி அதில் உண்டான தொழில் விருத்திகள், தொழிலுக்கு உண்டான இடம், அதெல்லாம் கட்டட வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஜூனில் பேஸ் போட்டுடணும். ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து வேலையை நீங்கள் துவங்கிடணும். பேஸ் போட்டுடணும். போட்டு கடன்னு வேலை நடக்கணும். நடந்தால் நான் சொன்ன ஆவணி 10க்கு மேலே புதிய தொழில் முயற்சிகள், வியாபார விருத்தி, மேன்மை, செழிப்பு எல்லாம் உண்டாகும். அதை துரிதப்படுத்தணும். தொய்ந்து போயிடக்கூடாது. சில பேருக்கு நல்ல திசை நடக்கும், சில பேருக்கு பொல்லாத திசை நடக்கும். திசை எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் குருவின் பார்வைக்கு பலன் உண்டு. சார் ஒருத்தனுக்கு மோசமான திசை நடக்குது சார், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னாலும் இந்த குரு பார்வை உங்களை உத்வேகப்படுத்தும். அப்போ அதை நம்ம பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வெற்றிகள் குவியும். வீரலட்சுமி வீடு வந்து சேருவாள். வீரலட்சுமின்னா வெற்றி பெறணும்னா விவேகம் இருக்கணும், அதே நேரத்தில் வீரமும் இருக்கணும். விவேகம் ப்ளஸ் வீரம் இது 2 இருந்தால்தான் வெற்றி. சமயோஜிதமான காரிய முயற்சிகள், சமயோஜிதமான கரெக்டான நேரத்தில் செய்யணும். சார் எனக்கு 3 மாதம் முயற்சிகள் செய்யணும்னா அந்த 3 மாதத்தை விட்டுட்டு 7ஆவது மாதம் போய் முயற்சி பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுக்குள்ளே குரு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார். அடுத்த 5 மாதத்தில் குரு 10க்கு போயிடுவார். போய் உட்காந்தோன்னே சார் நீங்கள் சொன்னீங்க நான் வியாபாரம் ஆரம்பித்தேன் சார், ஒன்றுமே நடக்கலையே சார் சொல்லக்கூடாது. அப்போ தவறு ஜோதிடர்களோடது இல்லை, கோச்சாரத்தில் குரு மாறிக்கொண்டே தான் இருப்பார். அப்போது காரியங்களை துரிதப்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. 10ஆம் தேதி ஜூன் 10லேருந்து நீங்கள் புல் அப் த சாக்ஸ் எல்லா முயற்சிகளும் பண்ணணும்.
கட்ட 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 ஒரு நாள் கூட ஓய்வு வரக்கூடாது. இந்த காரியத்தை செய்து முடிச்சிட்டேன். 4 மாதத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை 40 நாளில் செஞ்சுட்டேன். அப்போ இந்த 80 டேஸுங்கிறது உங்களுக்கு பெரிய லாபம். அந்த 80 நாள் தான் உங்களுக்கு பெரிய லாபம். நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். கன்னியாராசி நேயர்களே, காலம்தான் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் பொக்கிஷம். காலத்தை விட்டு விட்டு பொக்கிஷத்தை தேட முடியாது. காலம் என்பது கண்கண்ட பிரத்யட்ச லாபம். இப்போ ஒரு மனிதன் வியாபாரம் செய்கிறான். வியாபாரம் பண்ணிட்டு, சார் போன வருஷம் எனக்கு 20 லட்ச ரூபா டேர்ன் ஓவர், இந்த வருஷம் நான் அதே 20 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். 22 லட்ச ரூபா இந்த வருஷம் நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அது அவன் முன்னேறிக்கானா இல்லையான்னு கேட்டேன். எல்லாரும் 2 லட்ச ரூபா கூட வந்திருக்கு முன்னேறிக்கான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னவென்றால், இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலையில் விலைவாசிகளுக்கு அவன் போன வருடம் செய்த வியாபாரத்தை இந்த வருடம் சமன் செய்துள்ளான். அவ்வளோதான். இந்த 2 லட்ச ரூபா எக்ஸஸ்ங்கிறது இன்றைய விலைவாசியில் ஒன்றுமே இல்லை. அப்போ அவன் பழையதை தொட்டிருக்கிறானே தவிர புதிய சாதனை எதுவும் செய்யவில்லை. சார் அதே ஒரு 25 லட்சம் பண்ணியிருக்கான்னா ஓகே, நல்ல ப்ராக்ரஸ். அப்படித்தான் நீங்கள் கணக்கிட வேண்டும். காலத்தை கணக்கிட்டு திட்டமிட்டு செயல்பட்டால் உங்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளும் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும், பணவரவு உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும், உடல் நலம் தேரும், ஸ்தல யாத்திரை போய் வருவீர்கள். புதிய தொழிலில் உண்டான தேக்கங்கள் விலகி இடமாற்றம், நல்ல சூழலில் தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கு. அதை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவரும் போய் வர வேண்டிய கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் வெள்ளிக்கிழமையில் கும்பிட்டு வர வேண்டும். இந்த குரு பெயர்ச்சியில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வெள்ளிக்கிழமையில் கும்பிட்டு வர வேண்டும். கும்பிட்டு வந்தால் விஸ்வரூப தரிசனம் பார்க்க வேண்டும். காலை 4:30 to 5:30 விஸ்வரூப தரிசனம். சுவாமியை எழுப்புவார்கள். சுவாமியை பள்ளி எழுச்சி செய்வார்கள். அந்த விஸ்வரூப தரிசனம் வெள்ளி காலை சென்று வாருங்கள். வெற்றி திருமகள் வீடு தேடி வருவாள். விரும்பிய அனைத்தும் பெறலாம். வாழ்க வளமுடன். சுபம்.